ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாரு. வருடத்திற்கு 3 இலவச சிலிண்டர்கள், கட்டணமில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்கான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு வருடத்திற்கு ஆவரேஜாக 4 கோடி மக்கள் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் இது. இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், யாருக்கெல்லாம் இந்த 3 சிலிண்டர் கிடைக்க போகுது, அவங்க எப்படி அதற்கான பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை எண் 12 வெளியிட்ட நாள் 24/8/2026. அதாவது சட்டமன்ற பேரவை விதி 110 கீழே தான் இந்த ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலையில்லா எரிவாயு சிலிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்பட்டி திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அனனின் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதுக்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதற்கட்டமாக அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அன்னபூரணி சூப்பர் 6 இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும், விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு நிதி நெருக்கடி ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ போக போக பார்த்திங்கன்னா இந்த திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் முதற்கட்டமாக இப்போது 3 சிலிண்டர்கள் விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இந்த எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இந்த விலை வைக்கிறாங்க, நேரடியாக வர வைக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய அந்த எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் அந்த மானியம், அந்த அமௌண்ட்டும் வந்துட்டுருக்கோம். அதனால தான் சொல்கிறாங்க, இப்போ ஆதார் கார்டு கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய அந்த சிலிண்டர் கனெக்ஷன் கூட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உடனடியாக அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணிவிட்டு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆதாரில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த தொகையானது வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங்கு. ஸோ அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, உங்களுடைய அந்த எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணி அதை பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவதாக உங்களுடைய அந்த ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட சீடாகி இருக்கோ அது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் ஆதார் சீடாக இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இப்போ மெயின்டைன் பண்ணல அப்படின்னா, உடனடியாக ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் அந்த வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உங்கள் ஆதார் கார்டு கூட சீட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து இந்த 2 ப்ராசஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த எரிவாயு சிலிண்டருக்கான விலை உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். சரி, இது எப்படி வரவு வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதாவது ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் பயனாளிகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது, ஏற்கனவே அந்த லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த திட்ட பயனாளிகள் ஒன்ஸ் எரிவாயு சிலிண்டர் அந்த கேஸ் புக் பண்ணி சிலிண்டர் வந்ததுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பண்ணிடுவோம், நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த சிலிண்டர் நம்மளுக்கு கை கிடச்சதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு கீழே வராங்களோ அவங்க சிலிண்டர் பேமெண்ட் பண்ணிட்டாங்களா, சிலிண்டர் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை யார்கிட்ட வாங்குவாங்க, அந்த எரிவாயு எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து சப்ளையர்ஸ்ட்டேருந்து வாங்குவாங்க. இப்போ பாரத் கேஸ்னால் பாரத் கேஸ்ட்டேருந்து வாங்கி எவ்வளோ அமௌண்ட் அவங்க பே பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நம்மளுடைய வங்கி கணக்கில் செலுத்திடுவாங்க. அதுதான் இதுக்கான பொருள். ஸோ இந்த திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். ஸோ அப்போது இந்த புள்ளி விவரம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பட்டியல் நேம் லிஸ்ட் அவங்க எடுத்துட்டாங்க. இதை செயல்முறைப்படுத்துவதற்கான
கால அவகாசமாக இதுக்கப்புறம் எடுத்துக்க போகிறாங்க. அப்புறம் கிராஸ் வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. மொத்தமாக முதற்கட்டமாக 1,30,16,104 குடும்பங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடும்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு குடும்பத்துக்கு ஆவரேஜாக 3 பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கு வச்சுட்டா கூட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பேர் வந்து இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். அதாவது இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க. எப்படி வந்து மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய க்ரைட்டீரியா இருந்ததோ அந்த மாதிரி வந்து இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2,00,000க்கு மிகாமல் உள்ள, நோட் பண்ணிக்கோங்க, ஆண்டு வருமானம் ரூபாய் 2,00,000க்கு மிகாமல் உள்ள, இது ஒரு பாயிண்ட். 2வது பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், அதுக்கப்புறம் சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. ஸோ ஆண்டு வருமானம் 2,00,000க்குள்ளே இருக்கணும். இது ஒரு க்ரைட்டீரியா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், அதுக்கப்புறம் சிறு குறு விவசாய குடும்பத்தினர் அனைவருக்கும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பொருந்தும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 சிலிண்டர் வந்து கொடுக்குறாங்க. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,30,16,000 பேர் வந்து இந்த திட்டம் மூலமாக பயனடைகிறாங்க. 16,000 குடும்பங்கள் பயனடைகிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஆவரேஜாக 3 பேர்னு வச்சுக்கிட்டாலும் 4 கோடி பேர் வந்து பயனடைவார்கள். ஸோ முதற்கட்டமாக 3 சிலிண்டர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நாம் போய் எங்கேயும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி பெயர் பட்டியலில் வந்து எடுத்துட்டாங்க. மேபி வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் மேபி பண்ணுவாங்க. அதே மாதிரி இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்டோட தான் லிங்க் ஆகிருக்குது. ஸோ எவ்வளோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா இல்லையா, அது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்டிட்ட இருக்குது. அந்த டீட்டெயில்ஸின் அடிப்படையில் தான் இந்த சிலிண்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.